பிள்ளைன்னு சொல்லி நான் கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலம் போனாலும் குச்சாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்லாமலடி என்கிறாள். ஐயோ தெய்வங்களே, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மலையாளம் போனாலும் மலையாளத்து மக்கள் எல்லாம் நான் வாரம் வாரம் மலடிக்கு சொல்லுகிறான். ஒரு நெல்லை கொட்டுனா அள்ளிடலாம், ஒரு சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமா? அதுதான் பாட்டு எழுதிருக்கான். எப்படி நெல்லை கொட்டா அள்ளிட நான் சொல்ல. நான் பாடையில எல்லாத்துக்கும் காத்துல ரத்தம் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்பப்ப இப்படிதான் ஒவ்வொரு மாதிரி மாறுவேன். ஆமா, கூட்டம் எல்லாம் நல்லா விடுவேன். இங்க ஆத்தாளோட வாசல்ல சீனி போட்டாலும் சீனி கிளவாது. அது அப்பயே கொட்ட கூட்டம் இருக்கிறனால கொஞ்சம் பாட வராது. கொடுத்து வச்சிருக்கணும்யா, கண்டிப்பா எடுத்து வச்சு வரதாலும் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த 2026 அம்மாவோட வாசல்ல நமக்கு ஆரம்பிக்குன்னு சொன்னா இப்பயே மட்டும் வச்சுக்கலாம். அதேங்கப்ப இந்த வருஷம் லீவே இல்லாம அடிதான் உனக்கு எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர் சொல்லுப்பா. நான் சொல்ல மாட்டேன், அஸ்கு பிஸ்கு. அனைத்து பக்தர்களுக்கும் முத்தாரம்மன் அருளோடு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சேர்த்து சொல்ல மாட்டீங்களா? ஒரே ஒண்ணு கேட்கத்தான், அவங்களுக்கு மட்டும் தான் நியூ இயர் நினைக்கும். மத்த எல்லாருக்கும் பழைய வருஷத்துல இருக்கப்போ ஆத்தா கொஞ்ச நேரம் அப்பா ஒரு குத்து பொங்கல் சாப்பிட்டு வந்துருப்போம்னு நினைக்கிறேன். கீழே உட்கார்ந்து காத்தாடிக்கிறதுக்கும் ஆலிங்கா பாலை மாதிரி அப்படியே கல்ல மறைக்கிறியா? கல்லு கிடைக்காது. என் மன்னவரே மணவாளா நீங்கள் மகிழமுடி ராஜமன்னா எங்கனவா எந்தோரையே என்ன மலடி மலடி என்று இந்த மாநிலத்தில் பேசுகிறார்கள் மன்னா. மலடி மன்ற மாறு உண்ண சட்டாளி மாண்டிட்டாலும் குத்தமில்லை, மாண்டிட்டாலும் குத்தமில்லை. நான் பெண்ணாக பிறக்கலாமா, இந்த பூமியில வாழலாமா, மங்கையாக பிறக்கலாமா, ஒரு மகளை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா என்று சொல்லி நான் பெண்ணா பிறக்கணும்னா ஒரு கல்லா பிறந்திருந்தாலும் கடவுளா செதுக்கி எனக்கு கும்பிட்டுருப்பாங்களாம். ஆனா நீ கல்லா பிறந்தா எனக்கு தெரியுமா? எங்க வீட்டு பாத்திரத்துல போட்டு ஒரு சோப்போட யூஸ் பண்ணிருப்பேன். ஆமா, இப்படி பிள்ளை இல்லாத குறையில நாகக்கண்ணி சொல்லும் பொழுது காந்தா நாகராஜன் எட்டி நாகு பிள்ளைகள் கவலைப்படாதம்மா. ஆண்டவனோட அருள் இருந்தால் நமக்கு ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஈசனோட அருள் இருந்தால் நமக்கு எப்படியாவது குழந்தை கிடைக்கும். வட்டி எப்படியாவது குழந்தை கிடைக்கும். அம்மா கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே. கணவனானு இருக்கணுமா, கவலைப்படாதே, கணவனானு இருக்கணுமா, கவலைப்படாதே. எனக்கு பெண் குழந்தை மேல ஆசை இருந்தா நான் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிடுது. நாம் இருவர் நமக்கே இன்னொரு வந்து ஆறுதல் சொல்லி பாக்குறாரு. நாகராஜா, என் கனவா என் துறையே. அன்பார்ந்த பக்தர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னவென்றால், வெள்ளாளங்குளத்தைச் சேர்ந்த முத்துமாரி என்னும் சிறுமியின் அம்மா வில்லுமேடையில் அருகில் காத்து கொண்டு இருப்பதால் அந்த முத்துமாரி என்னும் பெண் உடனடியாக அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் முன்பு வில்லுமேடை மருந்தில் வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளைன்னு நாலு சொத்துக்களை சொல்லிக்கிடலாம். நாம் இருவர் நமக்கே இன்னொரு நாலு சந்திக்குள்ள சொல்லிக்கிடலாம். இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து இருக்கும்போது என் கூட படிச்சவங்க என்ன கேட்பா, உட்காந்துருப்போம், எப்படியாவது ஒன்னா சந்திச்சிருப்போம். ஏன்னா 8 திசையில இருந்து அம்மாவோட வாசலுக்கு கூட்டம் வரும். அப்போது என் கூட படிச்சவங்க என்ன கேட்பா, கல்யாணம் முடிச்சவங்க எத்தனை புருஷன் இருக்குன்னா கேட்பா. வாயில பின்னாடி விட்டேன், கல்யாணம் முடிச்சுட்டு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்பா. ஆண்பிள்ளை எத்தனை பெண் பிள்ளை எத்தனை கேட்பா. அது அப்படி கேட்க மாட்டான். உனக்கு பிறந்தது எத்தனை, ஊருக்கு பிறந்தது எத்தனை கேட்பா. அப்படியா கேட்பா. ஏத்த நீ பயப்படாதா, உனக்கு பிறந்ததுன்னு சொன்னா ஆண் குழந்தை. நீ எங்கிட்டதான் விளக்கமாட்டு அடிச்சாலும் பச்சை மட்டை காய்ச்சி அடிச்சாலும் கல்யாணம் முடிச்சதுக்கு அம்மா கால சுத்தி சுத்தி வருவான். அதான் உனக்கு பிறந்தது. ஊருக்கு பிறந்ததுன்னா என்ன அர்த்தம்,
பிறந்தது. அதனால அது ஊருக்கு பிறந்தது. அப்ப இனிமே நாளைக்கு எல்லாரும் கேளுங்க. அப்புறம் ஊருக்குக்கார பார்க்கலாம் ஊருக்கு பிறந்ததா. சரி குழந்தைலாம் வருத்தப்படுதா ஐயா? இந்த வயசுக்கு மேலையா காடு வாங்க வீடு போவாங்க சங்கடமா இப்படி தெரு வீதிக்கு போகும்போது சரி. உங்களை பார்த்து பிள்ளைன்னு சொன்னா இனி எழுத்தனமா பேசும். ஆமா மன்னவா. அதனால தான் பிறக்கணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் தன்னோடு பிறக்கணும் பிறகு இதுக்கு மேல பிள்ளைன்னு சொல்லி கவலைப்படாத. சரி. ஆண்டவன் எங்கே ஒரு தவம் இருந்து வா. ஆமா அந்த ஆண்டவன் நினைத்தால் எதுனாலும் நடக்கலாம் அல்லவா? ஈஸ்வரனுடைய அருள் இருந்தால் எப்படி அவரது குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி சரி. நாகராஜன் நாகக்கனியும் ஆண்டவனின் தவம் இருக்க வேண்டும் என்றோ தவம் இருக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளைக்காக எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா ஆர்வம் இருக்கின்றார்? அரணி நல்ல அரணை என்று அருள் தவம் செய்து வாரார். சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார். பகவானை நோக்கி அல்லோ நோக்கி அல்லோ தவம் செய்து வாரார். நோக்கி அல்லோ ஈஸ்வரனை சுவாமி நோக்கியல்லோ நோக்கியல்லோ இருந்து தவம் அவர்கள் நோக்கியல்லோ இப்படியாக நாகராஜன் நாகக்கண்ணியோ ஆமம்மா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி அப்படி அரகரா சிவ சிவா சிவ சிவா அரகரா அண்ணாமலை நாதா மாலா நாதாயா நாதா உண்ணாமலை பாதகா பாதகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி போச்சு போச்சு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போச்சு. ஓம் நமச்சிவாய வாய, வாய. ஓம் நமச்சிவாய வாய, வாய. ஓம் நமச்சிவாய அடேங்கப்பா. இப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பிள்ளைக்காக சரி. மனம் உருகி உருகி ஆண்டவனை மீதவும் இருந்து வருகிறார்கள். தவம் இருந்து வருகிறார்கள் அல்லவா? ஒரு வருடம் 2 வருடமா கிடையாது கிடையாது 12 வருடம் பண்ணி 12 2 சரி 12 வருடமாக இயர் சகோன்னு சொல்லுதா. ஆமா சரி நாகராஜன் நாகக்கண்ணியும் ஆமாம்மா. ஒரே ஒரு பிள்ளைக்காகவே தவம் இருந்து வருகிறார்கள். ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார்கள் அல்லவா? கணவனும் மனைவியுமாக இவர்கள் இருவரும் நாகலோக வட்டத்திலே தவம் இருக்க சரி. ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஆமம்மா. ஆதிசக்தி பார்வதியானவர் ஆண்டவனிடத்திலே என்ன கேட்கிறார் தெரியுமா? என்னம்மா இருக்கின்றார்? ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரே ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரே பாரியுள்ள பரிகளப்பை பார்வதியிடம் பார்க்க வேண்டும். ஆடியுள்ள பரிகளப்பை பார்வதியிடம் பார்க்க வேண்டும். உலகில் உள்ள இந்த படியளப்பை முத்தமிழ் நானோ ஐயா ஆண்டவா பார்வதி பகவானே சொல்லுமா. பரம்பொருளே சொல்லுதா. நாதா நீங்களா பாட்டுமா? கணவனை ஓ, சரி. மனைவி 2 வார்த்தை அன்பா கூப்பிடத்தான் செய்யும். ரசமா கூப்பிடுதா? ஆண்டவா இப்பவும் கூப்பிடுதால ஆ. நான் புருஷா நாய் புருஷனா நான் ஏன் புருஷங்கிறத நான் புருஷா. எங்க வீட்டெல்லாம் கூப்பிடுவாங்க. எப்படி? ஏ செல்வினப்பா சரி. ஏ சத்யாப்பா உங்க வீட்டுல பரவாயில்ல நல்ல முறையில இருக்கு. சரி. நம்ம மாமா வீட்டுல எப்படி எப்படி? லூசு போய் மகனே பிள்ளை அழுகுதுல பாய் குத்திட்டு போல அவ்வளவு அழகா கூப்பிடுதா. ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க. அது இருக்கவும் பாட மாட்டி கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் பாத்துக்கோ. ஆமா சரி சரி அப்போ பார்த்தா பார்வதி ஆமாம்மா. ஆண்டவா படியேற்க போகும்போது தினந்தோறும் போறீங்க இல்லையா? சரி. இன்னைக்கு நானும் உங்களோட வாரேன். ஏ அம்மா பார்வதி பாரி உள்ள படியில போ பார்வையை நாம் பார்க்கணும். இந்த உலகில் உள்ள படியெடுப்பை உத்தமியாக பார்க்க வேண்டும் அல்லவா? பார்வதி நீயோ பெண்ணா பிறந்தவா சரி. இலகுன மனசு ஓ எனக்கு மனசு உன்னை இந்த பூலகத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கையே சரி. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப சொன்னீங்களே பெண்ணா பிறந்தவளுக்கு இலகுன மனசுன்னு. சரி. அதை நான் போன மாசம் தான் தாய் பார்த்தேன். எங்க பார்த்த? எங்க போயிருந்தோம்? ஆ. ராமநாதபுரம் மாவட்டம் போயிருந்தோம் சரி. பார்த்துக்கோ. என்ன கோயில் போயிருக்கோம்? என்ன? இப்ப முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம். ஆமா. அங்க என்ன கோயில்? என்ன கோயில்? வடக்குத்தி அம்மன் கோயில் பார்த்துக்கோ. வடக்குத்தி அம்மன். வில்லு சாமான் சட்டெல்லாம் கோயில வச்சுட்டு கோயிலை விட்டு வெளியே வர சரி அருள்மிகு வடக்குத்தியம்மன் கோவிலில் குத்து வழக்கு பூஜை நடைபெறுவதால் பெண்கள் அனைவருவாங்க. ஓ, அங்க சொல்லி வடக்குத்தியம்மன் கோயில்ல சரி. குத்து வழக்கு பூஜை நடக்கும் போது பெண்கள் வருவாங்கன்னு நினைச்சியா? இல்லத்தா குத்து வழக்கு பூஜையில பங்கெடுத்தோம்னு சொன்னா குறைகள் இல்லாம ஆந்தா தீர்த்து வைப்பான்னு ஒரு ஐதீகம். தீர்த்து வைப்பாங்க. நானும் சரி அப்ப இந்த அக்கா மாதிரி தான் பங்கேற்கட்டும். அவங்க கிட்ட நமக்கு இருந்தா அவங்களுக்கு கொடுத்த ஒரு அருள் நமக்கு கொஞ்சம் கிடைக்குமான்னு சொல்லி சரி போயிட்டேன். கோயில் நின்னாச்சு. ஆ. கோயில் கருவறையில இருந்து மெயின் ரோட் வர ஒரு 3500 பொம்பளை மாதிரி குத்தோல குத்திட்டு உட்காந்துருக்காங்க. மொத்தம் போதும். பட்டச்சம்பளம் போட்டு ஆ. அந்த மைக்ல சொல்லுவாங்க பாத்துக்கோ. சரி. தீபத்தை பொருத்தி தீப ஏத்தவங்க பாத்தியா? ஆமா. அப்போ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை சொல்லி கூத்துவளக்கு பூசையிலையா? ஆமா. ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி கனகா போட்டிருக்க கம்மல பாரு ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி
போச்சு மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி மேக்கப் அதையா பாக்கா ஒளி விளக்கே போச்சு கீழ் வீட்டுக்காரன் மேல் வீட்டுக்காரன் பார்க்காம பாரு குட்டு சரி தான் நடக்குது நீ சொன்னீல பெண்களுக்கு இளகிற மனசு ஆமா. அந்த இளகிற மனசு அங்கதான் பாரு. என்ன ரெண்டு பேர்கிட்ட தான் மைக் இருக்கும் சரி. மிச்சம் எல்லாம் கூட்டத்தோட கோயில் ஒரு கூட்டத்தோட கோயில் தான் கை போடுறாங்க மட்டும் தான் விளக்குல இருக்குமே தவிர சரி. கண்ணு இங்கடிக்கு பரலமோ இங்கடிக்கு பரலமோ சிசிடிவி கேமரா ஆ. 2x 8x ஸ்கோப்ல அடி மிலிட்டரிக்கார பண்ணி பாரு என்ன? செய்த திருப்பிட்டா இந்த கோயில் முடைக்கு ஐயோ செய்யறது முத்தாரம் கோயில் அதுக்கு விடாதோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது பட்டு எடுத்திருக்காங்க 3000 வரைக்கும் பட்டு எடுத்திருக்காங்க சரி, சரி. அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசுறோம் பேசத்தானே செய்யணும் அதே போல பகவான் சொல்லுகிறாரு என்ன சொல்லுகிறாரு? பார்த்ததி என்ன? இந்த பூலோகத்துல எல்லா மக்களையும் நான் ஒண்ணு போல படைக்கல கிடையாது கிடையாது ஊன் குருடு நொண்டி சப்பானி வலியவர் எளியவர் இருக்கவன் இல்லாதவன் பணக்காரன் ஏழை பிள்ளை இருக்கவன் பிள்ளை அது இல்லாதவன் போது லிஸ்ட் பெருசா இருக்கு இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்கேன் சரி. நீ என் கூட வந்தேன்னு சொன்னா ஆமாம்மா. நீ இழகுற மனசுக்காரி இவன் ஏன் இப்படி இருக்கா இவன் ஏன் இப்படி இருக்கான்னு கேட்பேன் நாம கண்டிப்பா கேட்பேன் அதனால நீ கைலாசத்துல இரு ஆ. அத்தான் போய் படி இழந்துட்டு வா சாமி இல்லை ஆண்டவா ஆ. நான் வாயை திறக்க மாட்டேன் சரி. ஆனா என்னை கூட்டிட்டு போறீங்களே வாங்க சுவாமி சரி பார்வதி சரி. உன்னை படியிழந்து கூட்டிட்டு போறேன் ஆ. உன் வாயவே திறக்க ஆகட்டும் ஈசனே என்று பகவானும் பார்வதியை படியிழக்க வேண்டும் என்று ஆமோ, ஆமம்மா. என்று வருகிறார்கள் தெரியுமா அம்மா, வருகிறார்கள். கைலாசம் தான் கிடந்து கொண்டவனே சோலை விட்டு கைலாசத்தான் கிடந்து கண்டவன சோலை விட்டு. நாளை நிலத்தில் இருந்து நாடு எங்கும் வருகிறார் நாடுகளுக்கு இருந்து நாடு வருகிறார். உலகு நல்ல திரையெடுத்து திரையெடுத்து ஆவி திரையெடுத்து உலகமெல்லாம் வருகிறாரே வருகிறார் உலகமெல்லாம் வருகிறாரே வருகிறார் ஆவி திரையெடுத்து உலகு நல்ல திரையெடுத்து உலகமெல்லாம் வருகிறாரே இப்படி வாரதோர் நேரத்திலே அப்பா ஆதிசக்தி வாதரியா ஆண்டவனே சுவாமி பகவானே பகவானே ஆதிசக்தியோட வார்த்தை வழியிழக்க வேண்டும் என்று சொல்லி பூலோகத்திற்கு வரும் பொழுது ஆமாம்மா. ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனிடத்திலே கேட்கிறார் என்ன கேட்கிறோம்? அன்பார்ந்த பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னவென்றால் ஒரு சிறுமியின் தங்க செயின் ஒன்று கூட்டத்திலே தவறப்பட்டது. யார் கண்டெடுத்தாலும் உடனடியாக அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுக்குமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அன்பார்ந்த பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள், வந்திருக்கும் தாய் குலங்கள் சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். ஒரு சிறுமியின் தங்க செயினானது காணவில்லை. கண்டெடுத்தவர்கள் உடனடியாக அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுத்து முத்தாரம்மன் அருள் வச்சு செல்லுமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முக்கிய வேண்டுகோள், கோயில் சார்பாக கூட்ட நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் தங்களுடைய குழந்தைகள் தங்கள் கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தையும் பாதுகாப்பான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கூட்டம் வழக்கத்தை விட இன்று அதிகமாக கூட்டம் இருக்கு. அதனால கொண்டு வந்த உடைமைகள், தங்களுடைய பொருட்கள், தங்களுடைய குழந்தைகள், சொந்தக்கார எல்லாரும் அப்படி ஒண்ணா நின்னுக்கங்க. எல்லா பொருளையும் பத்திரமா பார்த்துக்கங்க. கிளி அடகாத்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. சரி அத்தா. அப்ப பார்வதியானவள் பகவானிடத்திலே கேட்கிறார் ஆண்டவா, நிறுத்தி நிறுத்துங்கள். அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. ரெண்டு பாம்பு ரெண்டு தவம் இருக்கிறது. என்ன விவரம்? என்ன காரணம்? பார்வதி இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்யும் நாகராஜ நாகக்கண்ணி சரி. ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறாங்க. ஆமா. அவர்கள் இருவேர்களுக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா ஏட்டின் பிரகாரப்படி எடுத்து பார்க்கணும். பார்க்க வேண்டும் அல்லவா? அப்ப ஏட்டின் பிரகாரப்படி வாக்கணும் என்று சொன்னா ஆமாம்மா. நாகபுத்திரன் ஐனாரை வரவழைத்து பார்க்கும் பொழுது பார்க்கும்போது நாகராஜ ஏட்டில் என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கிறது? இந்த நாகராஜ மன்னனுக்கு ஏழு 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 தலைமுறைக்கு ஏழு தலைமுறைக்கு அவனுக்கு ஏதும் பிள்ளை கிடையாது.
ஒற்றுமை பத்தியா 24 மணி நேரமும் கையில பிடிச்சு பாட முடியுமா? முடியவே முடியாது. இது கணவனா இருந்தா இது மனைவியா இருக்கும். ஆமா, இது பொண்டாட்டியா இருந்தா அது புருஷனா இருக்கும். அப்படி இருக்கான்னு கேட்டு வச்சுக்க. சரிக்கா. அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி நாகலோக வட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் ஏகபோகமான சொத்து சவங்கள் எல்லாம் இருந்தோம் தீராத ஒரு கவலை என்று சொன்னால் மனுஷனா பிறந்தா கண்டிப்பா கஷ்டம் இருக்கணும். கஷ்டம் இருந்தாதான் என் ஆத்தால கும்பிடைக்கு போல சனம் வந்திருக்கும். கஷ்டம் இருந்தா தான் கடவுளை கும்பிட இத்தனை பேர் வர முடியும். எனக்கு கஷ்டம் இல்லைன்னா அந்த குலசைக்கு வந்திருப்பேனா, இல்ல முத்தாரம்ம வாசல்ல அமர்ந்திருப்பேனா, இல்ல 1008 பால் குடத்துல நானும் கலந்திருப்பேனா? கஷ்டம் இல்லைன்னா வருவேனா? நான் முடியாது இல்லையா? கஷ்டம் இருக்கப்பே தான் என் தாயே முத்தாரம்மா ஒன்னையே நம்பி வந்திருக்கேன்னு சொல்லி இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கு. சரி, அதே போல நாகக்கண்ணிக்கு என்ன கவலை என்றது நீ என்ன கவலையம்மா? இருந்தோம் சுகம் இருந்தோம் சந்ததியாள பிள்ளை இல்லை எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்ன ஆதரிக்க ஒரு பிள்ளை இல்லையே. எதிர்த்த வீட்டு காரியம் பாருங்களேன், ஏழுக்குள்ள முதன்னு பெத்து வச்சிருக்கான். அவ்வளவுதான பார்த்த பக்கத்து வீட்டுக்கு வாக்கப்பட்டதுங்களே பாத்திமா மருமோ பத்மா பன்னி குட்டி போட்ட மாதிரி 10 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கா. புருஷன் என்ன பாக்காரு? அவர் புருஷன் வீட்டுல தான் இருக்காரு. மாசம் மாசம் ஆஸ்பத்திரி கூட்டு போறதா வேலையா. அதேதான் வேலை. சரி, அது மட்டும் இல்ல, முத்தத்துல வாக்கப்பட்டதுங்களே மூக்காய் மருமா நான் ஒத்த குடுமி அவன் கல்யாணம் முடிச்சா ஏன் தான். சரி, எங்க ரெண்டுத்துக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம். ஒரே மேடையில. ஆமா, இன்னும் ஒரே ஒரு மிஸ்டேக். அவ புருஷன் அவளுக்கு தலையிட்டா என் புருஷன் எனக்கு தலையிட்டா. அப்படிதானே கட்டணும். அந்த மிஸ்டேக்னால அவ கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துல 3 பிள்ளைக்கு தாயாயிட்டா. ஓ அப்படி. அப்படி அவளை கட்டினா உனக்கு பிள்ளை கிடைச்சிருக்கும்ல. தப்பு பண்ணிட்டேன், மாஞ்சி போய் போல கட்டிட்டேன். தப்பு இருக்கு. சரி, அதனால என் அண்ணா ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று நாகக்கண்ணி வெண்கொடியானவள். நாகக்கண்ணி வெண்ணானவள் எப்படி அழுது புலம்புகிறா பாருங்க. எப்படி அம்மா புலம்புகின்றா? எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வாழ்ந்த பிராணனா கொண்டு வண்டி கட்டிக்கிட்டு வச்சாலம் போனாலும் வச்சாலம் சாமி மன்னவரை மணவாளா மன்னவரை மணவாளா கொடி ராஜமன்னா
என்ன சொல்லுகிறார்? போன